உங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், தேவனுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், ராஜ்யத்தின் அதிகாரத்துல நான் பேசும் பொழுது ஒரு விஷயம், நல்லா வாழ்ந்து நல்லா சாதித்து பலம் இருந்து பராக்கிரமம் இருந்து ஒரு தீங்கையும் அனுபவிக்காம வளர்ந்து செல்வாக்கோட இருந்தவங்களை தான் கர்த்தர் அதிகாரத்துல வைப்பார் என்பது உலகத்தின் நியதி. ஆனால் பரம ராஜ்யத்தின் நியதி என்னவென்றால், இது ஒன்றுமே கிடைக்காத அனுபவித்ததே தீங்கா இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் நொண்டியாய் போனவர்கள், இது கால் நொண்டிகளாய் போனவர்கள் என்ற சரீரத்தின் அர்த்தம் அல்ல, ஆவியின் அர்த்தம். அபிஷேகத்துல எழும்பி கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வாழ்க்கையின் தீர்க்க தரிசனத்தை பெற்ற பிள்ளை, ஆனா நொண்டியா போயிடுச்சு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தீங்கு அனுபவித்த நிலைமை. Can we ever imagine about a crowd that is so young and vibrant to face the evil like no other? எந்த வயசுலயே கஷ்டம் வரும்னு கேட்டா, கஷ்டப்படாத வயசுன்னு சொல்ற வயசு இது. ஆனால் தீங்கு அனுபவித்த பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, தூரமாய் தள்ளுண்டு போன நிலைமை. இதெல்லாம் நான் கர்த்தர் பட்சத்துல பேசுகிறேனால் சாத்தானுக்கு எரிச்சல் எதனால் வரும் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளுக்கு அதிகாரம்னு உலகம் கேட்கலாம், ஏன் உங்க சொந்த பந்தம் கேட்கலாம், உங்களை அறிந்தவர்கள் உங்களை அதிசயமா பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியப்பட்டு சொல்லுகிறார், ஈவன் என் சீயோன் குமாரன், இவள் என்னுடைய சீயோன் குமாரத்தி, இவர்களுக்காக நான் வைராக்கியப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களைத்தான் தன் பட்சமாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார்.